ஹலோ guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது த ரிச்சஸ்ட் மேன் இந்த கேம் எபிசோட் 14 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை ஒண்டி போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் ஒரு எபிசோடும் உங்களை தேடி வரும். சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹிவாங் அங்கேருந்து போகிறான். அவனுக்கு ரொம்ப அங்கே கஷ்டமாக தான் இருக்கு. இருந்தாலும் எதுவுமே பண்ண முடியல, அவன் போகிற மாதிரி தான் இருக்கு. அந்த அசிஸ்டன்ட் பொண்ணும் பக்கத்துலேயே வந்து சொல்கிறான், கவலையே படாத, ஒன்ஸ் நீ ஐடியாவை டிசைட் பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக உனக்கு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஆனால் உண்மையை சொன்னால் எனக்கு இந்த கேமிங் கம்பெனியை விட்டு போகணும் அப்படின்னு எந்த விதமான விருப்பமும் இல்லை. ஒரு சைடு நம்ம பே வந்து ஏதாச்சும் பெருசாக யோசிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்போனா நீ பேவை மீட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறியோ? இல்ல, உண்மையை சொன்னா அவருக்கே கஷ்டமா இருக்கும் நான் போறது. ஆனா ஆளு பார்த்தா ஜாலியா டான்ஸ் ஆன இருக்கான். என்னதான் அங்க மில்லியனே டபுளா இருந்தாலும் அவனுக்கு போன எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கு எப்படி செலவு பண்ணணும்னு. அதனால இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல. அசால்ட்டா எப்படின்னு சொல்றதுக்குள்ள நான் காலி பண்றேன். இப்போதைக்கு மற்ற கேம்ஸுக்கு நான் அப்டேட்டையும் கொடுக்க கூடாது, அப்படியே வெஸ்டாலே போதும். இன்னமும் 90 நாளுக்கும் மேல இருக்கு, அது போதுமே. இதை வச்சே நான் ஒரு போரிங்கான கேமை உருவாக்கிடுவேன். அதனால லாஸா எனக்கு ஆகும். ஹிவாங்க்கு நம்ம லிங்குவாங்க மிங்கும் பாய் சொல்றாங்க. நம்ம ஹிவாங் சொல்றான், நீங்க வந்து மறக்க இதுக்கு முன்னாடி உருவாக்கின கேமையும் அப்டேட் பண்ணுங்க என்ன. ஆனா மிஸ்டர் பே வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. என்னது, இப்போ வரைக்கும் நம்மளுக்கு ப்ராஃபிட் தருது, அப்படி எதுக்கு நம்ம பண்ணக்கூடாது? ஏன் தெரியல, அவர் அப்படி பண்ணிட்டாரு. அது போக யோசிக்காம என்னதான் மெயின் லீடா அதுல வச்சிட்டாரு. இதனால எனக்கு என்ன பண்ணும் தெரியல. ஒரு சைடு நம்ம லின்னு சொல்றான், நம்ம பியை பத்தி உங்களுக்கு தெரியும்ல, நான் அவர் வந்து எல்லாத்தையுமே பிளான் பண்ணி தான் பண்ணுவாரு. இது போக எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கும். இதனால அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது, இவ சொல்றதும் எப்பயுமே கரெக்டா தான் அமையுது. இதனால பாத்துடலான்னு. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அங்க ஜாலியா உட்காந்து இருக்கான். நான் வாட்டி ஆன மாதிரி இந்த வாட்டி தப்ப நடக்க விட மாட்டேன். 90 நாள் இருக்கு கேம், அவ்வளோ சீக்கிரத்துல அவங்கள கம்ப்ளீட்டே பண்ண விடக்கூடாது. வாட்டி சிஸ்டம் வழியா ஆன விஷயத்த இந்த வாட்டி நான் அப்படி நடக்க விட மாட்டேன். ஒரு சைடு மீட்டிங் மாதிரி வச்சு நம்ம லின்னு கிட்ட கேமை பத்தி அவன் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம இதுக்கப்புறம் உருவாக்க போற கேம் அது வந்து எப்படி இருக்க போகுதுன்னா, இந்த கேமிங் இண்டஸ்ட்ரியை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி இருக்கும். அது நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம், எல்லாருமே எப்படி என்ன பண்றாங்க எல்லாத்தையும் அது ஷோ பண்ணும். இந்த கேம் இது வந்து 2D டைப்ல இருக்கும். அப்பனா வேறமா பேக்ரவுண்டை உருவாக்குனாலே வேலை முடிஞ்சது. ஆமா, அதே தான் பேக்ரவுண்டு, அது கூட இன்ட்ராக்ஷனு, அது கூட வாய்ஸ் ஓவரையும் நீங்க ஆட் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு டிசிஷனை எடுக்கும் போதும் இது வந்து தப்பா போய் முடியவும் வாய்ப்பு இருக்கு, சக்சஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம தான் உங்களுக்கு புரிய வைக்கணும், ஒரு கேமை விளாட்றனால உங்களுக்கு எவ்வளோ டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு. ஆனா நீங்க சொல்றது எல்லாமே கரெக்டு தான். ஆனா அப்படி பண்ணா பிளேயர்ஸ் வெறுக்க மாட்டாங்களா? வெறுப்பாங்க தான். ஆனா கண்டிப்பா எனக்கும் இந்த மாதிரி விஷயம் தானே வேணும், அப்படி எல்லாம் பண்ணணும். ஏன்னா இது ஒரு டாக்டிக்ஸ், இதுல நம்ம எந்த விதமான பணத்தையும் போட போதில்ல. ஏன்னா இது ஒரு 2D கேமு, அதாவது அவங்க எடுக்கிற டிசிஷன் அதை பொறுத்து தான் கேமே மூவ் ஆகும். நான் போற போக்க பார்த்தா இது கம்ப்ளீட்டா ஒரு டிஃப்ரெண்ட் நீஷ்ல இருக்க கேம் மாதிரி இது தெரியுது. ஆமா அதேதான், அவங்க எடுக்கிற அந்த டிசிஷன் அதுலதான் கம்பெனியோட ப்ராஃபிட்டோ சரி லாஸோ சரி ரெண்டுமே இருக்கும். அதனால சின்ன தப்பு பண்ணாலும் அவ்வளவுதான், அதனால நிறையவே அங்க லாஸ் ஆகும். அதனால அவங்க கிட்ட தான் எல்லா விஷயமும் இருக்கு இப்படின்னு ஆளு சொல்லிடுறான். இதுக்கப்புறம் நம்ம வாங்க காட்டுறாங்க. நம்ம வாங்கவும் ஏதோ வெக்கேஷனுக்கு போறான் போல. நான் வாங்க கேட்டா வாங்குக்கு அங்க போக வேணாம் அப்படின்னு ஆளு யோசிக்கிறான். ஏய் எல்லாருமே ஒர்க் பண்றாங்க, நான் ஒண்டி வெக்கேஷனுக்கு போறது என்ன சரிதானா? என்ன சொல்ற வாங், அவங்க எல்லாருமே எம்ப்ளாயி, நம்ம ஒன்றும் அப்படி இல்லை, நம்ம ஸ்டூடெண்ட். அதனால வெக்கேஷனை என்ஜாய் பண்ண. இந்த இடத்துல ஒரு வீடியோ மாதிரி நம்ம யூ அனுப்புறான். ஆள் அங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணே சொல்றான். உங்களோட கேம் இதுக்கு மேலேயும் நல்லா வரதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் சைட்ல நம்ம மிங்க காட்டுறாங்க. மிங்கக்கு அங்கே டப்பிங் பண்ணோம், அதுக்கு அங்கே சுத்தமா டப்பிங்கே வரல. அங்க எமோஷனலான சீன் அது. இதை போய் சாதாரணமா அவன் சொல்லிருக்கான். நம்ம இதை 3 வரை பண்ணிருக்கோம். இந்த மாதிரி டைம்ல கேமை டெவலப் பண்றதை விட்டு நம்ம என்னன்னா இதை பண்ணிருக்கோம். நான் கேம் டெவலப் பண்றது அது ஒண்டிதான் எனக்கு வரமே. இது பத்தாதுன்னு இதை எத்தனை வந்து என்கிட்ட குத்தா என்ன ஆகும், எனக்கு வந்து ஒண்ணுமே தெரியாதே. அந்த இடத்துல இதை கேட்டோனே அங்க அவ பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடான். ஆமா என்ன பேசின இருக்க நீ, ஓ மேலேயும் என் மேலேயும் நம்பிக்கையை வச்சிருக்காரு பாரு, நல்லா பாரு, நம்மளுக்காக அவரு ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காரு. அப்படி இருக்கும் போது அவருக்காக நீ இதை கூட பண்ண மாட்டியா? ஆனா டப்பிங்கு அதுதான்டா, நம்ம தான் உயிரோட்டமா நம்ம இதை பண்ணணும். அவரு வந்து ஸ்கிரிப்ட் எழுதி தந்துட்டாரு, இப்போ நம்ம தான் அதுல உயிர் ஆட் பண்ணணும். ஒரு வந்து இந்த உலகத்துல இந்த மாதிரி கேமிங் இண்டஸ்ட்ரி எல்லாம் இருக்கு அப்படின்னு எக்ஸ்போஸ் பண்ணலாம் பாக்குறாரு. இது மூலமா எந்த அளவுக்கு கேமிங் இண்டஸ்ட்ரி கொடூரமா இருக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் தெரிய வரும். இதை கேட்குற ஆளுக்கும் பயங்கரமா மோட்டிவேட் ஆகுமா. அங்க 2 பேருமே டப்பிங் பண்றாங்க. எல்லாமே ஓகே தான். கைடுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனை பிளேயர்ஸ் ஃபாலோ பண்ணலன்னா என்ன ஆகும், அப்படி அவங்க பண்ணாங்கன்னா அவங்களோட எண்டிங் அங்க சரியா இருக்காது. கேமிங் இண்டஸ்ட்ரியை நடத்துறது ரொம்ப கஷ்டமான விஷயம். எங்களோட கம்பெனி ஓனர் பே அவர் இருக்கிறனால தான் இன்னமும் எங்களோட கம்பெனி உச்சத்தை அடையுது. இதுக்கப்புறம் எல்லாருமே அங்க நியூ இயருக்காக பிரேக் மாதிரி ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. லின்னோ நம்ம மிங்கோ அங்க எப்படியோ டப்பிங்கை முடிச்சிட்டாங்க. இப்பதான் அவங்களுக்கு ரொம்ப நிம்மதி
மாதிரியா இருக்கு. போகும்போதே அங்க லின்னு வந்து சொல்றான், சார் பே வந்து உண்மையிலேயே வேற லெவலு. ஏன்னா அவரு பண்ற விஷயம் எல்லாமே இல்லாஜிக்கலா தெரியும், மத்தவங்களோட பார்வைக்கு தான் அது அப்படி தெரியும். ஆனா உண்மையிலேயே அப்படியான்னு கேட்டா கிடையாது. அவரு பண்ற ஒரு காரியத்துக்கு பின்னாடியும் ஒரு விஷயம் ஒளிஞ்சிருக்கும். அப்பனா இதுக்கு முன்னாடி நீ அந்த ஃபைர் ஸ்டுடியோல ஒர்க் பண்ணல, அங்க வந்து எல்லாமே எப்படி இருக்கும் அதை பத்தி கேக்குறியா? அது ரொம்ப ஒஸ்ட்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த கம்பெனியோட மேனேஜர் இருக்கால, அவன் ரொம்ப மோசமானவன். சிம்லரா கேம் இருக்கா பாரு, அதை வந்து அப்படியே காப்பி வச்சிரு அப்படின்லாம் ஆளு சொல்லியிருப்பான். அதனாலேயே நம்ம லினுக்கு அந்த கம்பெனியை பிடிக்கவே இல்லை. ஆனா இதுவே நம்ம பேரை பத்தி சொன்னா அப்படியெல்லாம் இல்ல, அவர் வந்து இப்பவும் ட்ரை பண்றாரு. இந்த கேமிங் இண்டஸ்ட்ரி இது எந்த அளவுக்கு க்ரூவலா இருக்கு இதை பத்தி அவர் எக்ஸ்போஸ் பண்ணணும்னு. நெக்ஸ்ட் சீன்ல அங்க ஹாலிடே எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு நம்ம ஆள் அங்க வந்துடுறான். ஆளோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. ஆமா என்ன ஆச்சு உனக்கு? கிட்ட இருக்கிற பொருளை எல்லாருமே தூக்கிட்டாங்களா என்ன? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, என்கிட்ட பணம் அதுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. உண்மையை சொன்னா டிராவல் பண்ணி எம்டினஸ்ல நான் முழுங்கி போயிட்டேன். இதுக்கப்புறமும் நீங்க என்ன டிராவல் பண்ண சொன்னீங்கன்னா எனக்கு வேற வழியே இல்லை. இதுக்கு முன்னாடி இந்த அந்த கேஃபிக்கு தான் நான் போற மாதிரி இருக்கும். சரி இந்த மாதிரி நீ இங்கேயே ஒர்க் பண்ணலாம். இதை கேட்குற நம்ம யூஓ மவுஸை தொடுறான். அங்க இப்பதான் உயிரே வந்த மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. ஒரு சைடு புதுசா இவங்க கேமை உருவாக்குறாங்களே, அதுக்கான ஃபைலை நம்ம மீங்க எத்தனை வந்து தரான். ஃபைல் எல்லாம் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கேன், அதை வந்து செக் பண்ணுங்க, ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. பேச சொல்லியிருப்பான். இந்த விஷயத்த நம்ம முன்னே பார்த்துக்கிட்டோம், அதனால உள்ள நுழையாத. அதனாலே ஆளு சொல்லிடுறான், எனக்கு கொஞ்சம் வேலையா இருக்கு நீ பாரு அப்படின்னு ஆளு சொல்லிடுறான். அங்க நைட் ஆயிடுமா, அந்த இடத்துக்கு ஹிவாங்க வரான். ஹிவாங்கும் பிசினஸ் ஐடியாவை யோசிக்கலாம் அப்படின்னு ஆளு யோசிச்சான். எந்த விதமான பிசினஸ் ஐடியாவும் அங்க மண்டையில எட்டவே இல்லை. இதுக்கும் மேல பிசினஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஆளுக்கு ஆர்வம் இல்லை. இந்த கம்பெனிக்கு திரும்ப வரணும், இங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னு தான் ஆளு ஆசைப்படுறானே. பின்னாடி அவங்க உருவாக்குன கேம் ஓடுமா, அதை பார்த்து ஆளு கேட்கிறான். ஆமா என்ன ஏதாச்சும் அப்டேட் பண்ணீங்களா? இல்ல நம்ம பே வந்து அப்டேட் பண்ண வேணாம் அப்படின்னு யோசிச்சான். நான் கேம்லாம் விளாட்னேன், அதுல இருக்க பக்கெல்லாம் நான் எழுதி வச்சிருக்கேன், இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாமா? அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த ஃபேண்டம் ஜெனரலையும் முன்னாடி அந்த ஆயில் ரிக்னு ஒரு கேம் உருவாக்கியிருப்பாங்களே, இதை அவங்க ஃபிக்ஸ் பண்றாங்க. அடுத்த நாள் முழுக்க ஒரே பரபரப்பா இருக்கு. அங்க எல்லாருமே கால் பண்றாங்க, என்ன அப்டேட் பண்ணிட்டீங்க நீங்க? ஒருத்தன் என்னன்னா பயங்கரமா பணமா அங்க அனுப்பி வர்றான், நீங்க அப்டேட் பண்ணி ஆகணும், இதே மாதிரி தொடர்ந்து பண்ணுங்க, உங்ககிட்ட காசு இல்லைனா கூட நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படின்லாம் சில பேர் சொல்றாங்க. இதை பத்தி நம்ம லீனாங்க சொல்றான், இந்த மாதிரிலாம் பிளேயர்ஸ் நம்மளுக்காக இருக்காங்க, நான் அவளைக்கும் உங்களை கண்டுக்காம இருக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். அப்போனா நம்ம அப்டேட்டு அது நான் பண்ண போதில்லை. அப்போனா என்ன நீங்க வந்து பொறுமையா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களோ? இல்ல இந்த மாதிரி யாரு தான் இந்த அப்டேட்டை பண்ணாங்களோ இடத்துல இது ஆரம்பிச்சது நம்ம யூவும் ஹிவாங்கும் தான். அப்புறம் அடுத்த சீனை காட்டுறாங்க. அவங்க ரொம்ப ஆச்சரியமாகறாங்க. ஆமா ஃபேண்டம் ஜெனரலோட ஆர்ட் அதை வந்து அப்டேட் பண்ணது நீயா என்ன? அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுது அது பண்ணது வேற யாரும் இல்ல, ஸ்டார்டிங்ல ஜின்னு அப்படின்னு ஒரு கேரக்டரை பார்த்திருப்போம்ல, உன்னோட வேலை தான். என்ன விஷயம் அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். ஸோ மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா இன்னமும் ஒரு 2 எபிசோட் தான், அதோட இந்த அனிமே முடிஞ்சிடும். ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.